நீங்க கேளுங்க, நீங்க கேட்டாதான் நான் சொன்னா நல்லா இருக்கா. இல்ல, பரந்தூர் விமான நிலையம் அந்த பகுதியில் நீர்நிலைகளை பாதிக்கும், செம்பரம்பாக்கத்துக்கு வர்ற நீரை பாதிக்கும். மழைக்காலங்களில் அந்த இடங்களில் நிறைய ஏரிகளுக்கு நீர்வரத்து பாதிக்கும் என்பதற்காக அந்த பகுதி கிராம மக்கள் எல்லோரும் போராடினார்கள் கடந்த திமுக ஆட்சியில். அப்போ நாங்கள்லாம் கூட அவங்களுக்கு போய் சந்தித்து ஆதரவு தெரிவிச்சிருந்தோம். திரு விஜய் கூட அப்போ அங்கே போய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தார். அந்த திட்டத்திற்கு மாற்றாக நம்ம வேறு அங்கே மக்கள் ஏற்றுக்கொள்கின்ற திட்டம் கொண்டு வரணும். ஏன்னா அங்கே நிலமெல்லாம் கையெழுத்துப்படுத்திருக்காங்க. இப்போ திமுக முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு சொன்னதை கூட நான் பார்த்துருக்கேன். ஆனால் அங்கே ஒரு மாற்று திட்டம், அந்த பகுதி மக்கள் விவசாயிகள் நீர்நிலைகளை பாதிக்காமல், என்ன காரணத்துக்காக போராடினார்களோ அதை பாதிக்காமல் அங்கே கையகப்படுத்தப்பட்ட நிலத்தில் விவசாயம் சார்ந்த சுற்றுச்சூழல் பாதிக்காத திட்டங்களை கொண்டு வர வேண்டும். அதுபோல இந்த பரந்தூர் விமான நிலையம் வராதால் நமது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் அளவுக்கு இப்போ இருக்கிற விமான நிலையத்தை விரிவுபடுத்துகிற செயலில் அந்த ஆட்சியாளர் செய்யணும். அதனால் பரந்தூர் விமான நிலையம் வராமல் அது தடுக்கப்பட்டிருப்பது உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிக்கிறது. அண்ணன் செங்கோட்டையன் இருக்கார்ல, செங்கோட்டையன்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இன்னைக்கு தானே அவர் தாவேக்கால தாவி போயிருக்காரு. அவர் புரட்சித் தலைவர் காலத்திலேருந்து அதிமுக தொண்டர், 77லேருந்து சட்டமன்ற உறுப்பினர், அம்மா அவர்கள் பின்னாடி அம்மா தலைமை ஏற்றுக்கிட்டு அம்மா அவர்கள் பின்னாடி தலைமை ஏற்று வந்தவர், அம்மா அவர்கள் காலத்தில் சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சர்களெல்லாம் இருந்தவர். அவர் தன்னை கட்சியிலிருந்து அவரை நீக்கிவிட்ட கோபத்தில், அதனால் அவர் போய் தாவேக்கால சேர்ந்தது. அங்கே அவர் சட்டமன்ற உறுப்பினராகி அங்கே இப்போ அமைச்சராக இருக்குன்னா வேற. அவரை அடையாளம் காட்டி செங்கோட்டைன்னா இன்னைக்கு உலகத்துக்கு எப்படி தெரியும், தமிழ்நாட்டுக்கு? அந்த கட்சியை யாரோ ஒரு சிலர் பேர் உள்ள கோபத்தில் அந்த கட்சி அழிந்துவிடும் என்று நினைக்கிற அளவுக்கு ஒரு வன்மம் பிடித்த மனிதராக திரு செங்கோட்டையன் அவர்கள் இருப்பார் என்று நான் இதை நினைச்சதே இல்லை. ஏன்னா அவரை திரு யூபிஎஸ்ஓ இல்லை மற்றவர்களோ அவர் கட்சியில் வெளியேறுவதற்கு காரணமாக இருந்ததுனால அவர் கோபமாக இருக்கலாம், வேற கட்சிக்கு போயிருக்கலாம். ஆனால் அந்த கட்சி மதிமுக அளவுக்கு போய்விடும். அதை அழிக்கின்ற செயலில் அவர் தேர்தல் முடிஞ்சதுலேருந்து நிறைய பேரை எங்கள் கட்சியை சேர்ந்தவங்களையும் அதிமுக சேர்ந்தவங்களெல்லாம் இவரே ஃபோன் போட்டு அழைத்து அங்கே போய் எல்லாரையும் நடுரோட்டில் எடுத்திருக்காரு. ஏன்னா அவருடைய நிலைமை அங்கே என்ன இருக்குங்கிறது செங்கோட்டையன் என்ன எனக்கு 40 வருஷமாக தெரியும். அவர் முகத்தை பார்த்தா கண்டுபிடிச்சிக்கிறாங்க அவருடைய நிலைமை என்னென்னு. இது மாதிரி பேசியது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அவரை அடையாளம் படுத்தி அவருக்கு முகவரி தந்து அவருக்கு பல முறை அமைச்சராக சட்டமன்ற உறுப்பினராக உருவாக்கிய இயக்கம் அழிந்துவிட வேண்டும். தனக்கு அங்கே இடம் இல்லை என்றால் தன்னை வெளியேற்றி விட்டார்களே என்கிற கோபத்தில் இன்னொரு புதுசாக வந்திருக்க ஒரு கட்சியில் போய் வால் பிடிச்சிட்டு இருக்கிறவர், அது ஆட்சிக்கு வந்து விட்டதுனால அங்கே செங்கோட்டையன் இருக்காரு. அது வரலைன்னா செங்கோட்டையன் என்ன பண்ணியிருப்பாருன்னு அது ஒரு $1 பில்லியன் கொஸ்டின். அதே அந்த கட்சியை அழிந்து விடும். அதில் 10 பேர் வர்றாங்க, என்ன எது இப்படி வர்றாங்க? ஏன்னா அவங்களாம் விஜயோட ரசிகர்களா? இப்போ தஞ்சாவூரில் சட்டமன்ற உறுப்பினர் விஜய் சரவண விஜய் ரசிகர் மன்றத்தை இருக்கிறவர் எனக்கெல்லாம் தெரியாதுன்னா அவருடைய இல்லத்தரசி எங்கள் கட்சியில் பொறுப்பில் இருந்தவங்க. இவர் என்ன அங்கே உள்ள அந்த எம்எல்ஏ எல்லாம் அவங்க வருவாங்கன்னு சொல்கிறாங்களே, என்ன அடிப்படையில் எதற்காக வருகிறாங்கிறாங்க? ஏற்கனவே முதல்வர் விஜய் தாங்கள் தூய சக்தி, நாங்கள் நேர்மையின் சின்னம், திமுக ஊழல் சக்தி, அண்ணா திமுக ஊழல் சக்தி, தீய சக்தி இப்படிலாம் சினிமா டைலாக் பேசி எதனால அவர்னா விஜய் என்ன கப்பல் ஓட்டிய தமிழரா இல்லை சுதந்திர போராட்டத்துக்கு போகிறாங்க? நான் உங்களுக்கு தெரியும், தேர்தலுக்கு முன்பு முதலாக இங்கே இவர் தான் கேட்டார் என்ன விஜயோடைய பாதிப்பு எப்படி இருக்குன்னு. இங்கே ஒரு திருமணத்துக்கு வந்தப்போ தமிழரசி மண்டபத்தில் விஜய் உறுதியாக விஜயகாந்த் மாதிரி ஒரு இம்பாக்டை உருவாக்குவார்னு சொன்னவனா. அப்புறம் யாரையும் நம்ம போய் விமர்சிக்கிற பழக்கம் நமக்கு இல்லை. நம்ம விமர்சித்தவர்கள் அது யாராக இருந்தாலும் விட மாட்டோம்.
அவர்கள் முதலாக 108 சட்டமன்ற உறுப்பினர் தான் இருக்காங்க, உங்களுக்கு 110 பேர் வேணும். அதற்காக ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக சராசரி அரசியல்வாதியெல்லாம் விட கீழே இறங்கி அமமுக எம்எல்ஏவை ஒரு எம்எல்ஏ தாங்கிறதுனால அவரோட பேரம் பேசி அவர்கிட்ட காரில் உட்காந்து கையெழுத்து வாங்கி அவர் அந்த கடிதத்தை மறுத்து கவர்னர்கிட்ட அந்த மேட்ரு பெண்டிங் இருக்கு. காவல்துறையில் காமராஜே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை இவங்க ஆக்ஷன் எடுக்கல. எல்லாம் இருக்கு, அதெல்லாம் அடுத்த கட்டம் இருக்கு, அதுக்கெல்லாம் ஒன்றும் எக்ஸ்பைரி இல்லை. அவர் சொல்றாருல 3 ஃபைல் எங்கள்கிட்ட இருக்கு, அதெல்லாம் தீர விசாரிச்சிட்டோம், ப்ரூஃபோட இருக்கு, அதை எடுக்க அது அதில் கையில் எடுக்க வச்சிடாதீங்கன்னா ஆக்ஷன் எடுக்க வச்சிடாதீங்கன்னு மிரட்டுறாரு. அதாவது ஒரு துறையில் ஊழல் நடந்தால் அந்த அதில் வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டியது தான் ஒரு ஆட்சியாளர் பொறுப்பை தவிர இது வரைக்கும் எந்த முதலமைச்சரும் நான் பார்த்ததில்ல இப்படி சட்டமன்றத்தில் இப்படி அதை வந்து ஒரு மிரட்டுவதற்கு பயன்படுத்துவார்கள் என்று. அதுக்கெல்லாம் வந்து திராவிட கட்சிகள்லாம் பயப்படுமாங்கிறது ரெண்டாவது. 3 ஃபைல் இருக்கு, அதை எப்படி பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா ரைட்டு. அதை சொல்லிட்டு அதை அந்த ஃபைலெல்லாம் கையில் எடுக்க வச்சிடாதீங்கன்னு சொல்றது அப்பட்டமான மிரட்டல். இவர் சினிமாவில் ஹீரோவை பார்த்தவங்க இப்போ டிவியில் பார்க்குறப்ப அவர் ரகுவரன் ஸ்டைலில் வில்லனமாக இருக்காருங்கிறது நல்லா தெரியுது. அவருடைய ஒரிஜினல் கேரக்டர் அதுதான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றுறேன்னு தெரியும், நம்ம விவசாயிகள் வயிற்றில் எப்படி அடித்தாங்கன்னு. இன்னைக்கு கூட நான் காரில் போயிட்டு இருக்கிறப்ப அது மாதிரி தமிழக அரசு மகளிருக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 3 சிலிண்டருக்கான பணத்தை போடும். சரி பரவாயில்ல, இன்ஸ்டா போட்டு ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்து இதனாலும் கொடுக்குறாங்கன்னு நினச்சேன். ஆனால் அப்புறம் தான் தெரியுது கீழே ஆப்பு வச்சுருக்காங்க 2.5 லட்சத்துக்கு வருமானத்துக்கு கீழேன்னு. இதை நீங்கள் தேர்தல் வாக்கு நீங்கள் நேர்மையானவர்கள்ல, தூய சக்தியாச்சு இல்லை, நீங்களாம் தேவ தூதர்கள் தானே, கரெக்டா, இறை தூதர்கள் தானே, நீங்கள் தான் அவதார புருஷர்கள் தானே, நீங்கள் அப்படி தானே உங்களை நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறீங்க. நம்ம நேர்மையின் சின்னம், மற்றவங்கெல்லாம் என்னமோ ஒரே ஊழல் சாக்கடையில் கிடக்கிற மாதிரி இவருமோ பன்னீரில் இருந்து வர்ற மாதிரி பேசுகிறாரு. ஆட்சி அமைச்சதில் எவ்வளோ தில்லு முள்ளு. எங்கள் எம்எல்ஏ லெட்டர் மாத்திரம்ல இன்றைக்கி அந்த இதில் கூட்டணியில் இருக்கிற ஐயுஎம்எல் எம்எல்ஏ கடிதமாக போய் அவங்க மறுத்தாங்க. எப்படியோ திமுக ஊழல் சக்தின்னு சொன்ன, தீய சக்தின்னு சொன்ன திமுக கூட்டணியில் தாவேகாவை ஏற்று வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களை ஆதரவோடு தான் ஆட்சி அமைச்சிருக்காரு. அதே மாதிரி அமமுகவுடைய எம்எல்ஏ ஆதரவோட தான் ஆட்சி அமைச்சிருக்காரு. இது எப்படி அவர் எப்படி இது நேர்மைன்னு சொல்றாரு? இது ஒரு பொய் பொருட்டு தான், தில்லுமுள்ளு தான். இன்னொன்று சொல்றேன், இன்றைக்கு அவர்கள் அறிவித்த அந்த அறிவிப்பு கூட எனக்கு தெரிந்து அவர்கள் ஆட்சிக்கு வருவோங்கிற நம்பிக்கையே இல்லாம இஷ்டத்துக்கு வாக்குறுதிகளை அள்ளி விட்டுருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டின் நிதி நிலைமை எல்லாம் தெரிந்து விட்டார்களா இல்லை தெரியாம விட்டுட்டு இன்றைக்கு ஆட்சிக்கு வந்தவுடன் மக்களை வில்லனாக மாறிட்டார் அவர். ஏன்னா எனக்கு தெரிந்து அவர் சினிமாவில் ஹீரோவை தான் நடிச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவர் கலைமாமணி விருதோ இல்லை பத்மபூஷனோ வேற பாரத ரத்னாவோ எதுவும் பெறல. ஆனால் இப்போ ஒரு அரசியல்வாதியாக உறுதியாக சிறந்த வில்லன் நடிகராக அவர் வந்து அதுக்கு வந்து பாரத ரத்னா கூட கொடுக்குற அளவுக்கு அவர் நடந்து கொண்டிருக்கிறார். ரொம்ப நேர்மையாகவும் ரொம்ப ஹம்பிளாகவும் பொலைட்டாகவும் காமிச்சிட்டு அன்னைக்கு அவர் மிரட்டுற விதமாக பேசுறாரு. ஒரு ஆட்சியாளர்கள் கடந்த ஆட்சியாளர்கள் மீது அவர்கள் ஊழல் செய்திருந்தால் அதை ஃபைல்லாம் ப்ரூஃபோட தான் நடவடிக்கை எடுக்கணும்ல. அதை எடுத்துருவேன்னு சொல்லி மிரட்டுறதே வந்து ஒரு முதலமைச்சர் பதவிக்கு அழகா என்பதை அவரை சார்ந்த அந்த ஆச்சரிய குறிகள் தான் அங்கே தாவி குதிக்கிறாங்களே. அசம்பிளியை பார்க்குறப்ப நானும் 89லேருந்து அசம்பிளியை வாட்ச் பண்ணிட்டு இருந்திருக்கேன். அவர் கருணாநிதி முதலமைச்சராக இருந்தப்போ அம்மா எதிர்கட்சி தான், எத்தனையோ சண்டைகள்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்த்துருக்கோம் நம்ம. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் ஒரு தலகால் புரியாமல் அவங்க பேசுவதும்